எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் செலமணி சார், அமீர் சார் அண்ட் உதயகுமார் சார், எவ்ரிபடி, பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் உங்கள் தேவயானி ராஜ்குமாரின் அன்பான வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம எடிட்டிங் அசோசியேஷன் எலெக்ஷன்ஸ் நடத்தி புது டீம் வந்திருக்குது. உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், புது டீமுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப எடிட்டிங்கிறது எல்லாம் சொல்லிட்டாங்க, இல்லாமல் முடியாது. எடிட்டர்ஸ் இல்லாமல் முடியாது. ஒரு சிறந்த டைரக்டர் ஒரு சிறந்த எடிட்டராகவும் இருக்கணும். இல்லைன்னா ஒரு சிறந்த எடிட்டர் ஒரு டைரக்டரை காப்பாற்றணும். ஒரு படத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறது தான் ஒரு எடிட்டர். ஸோ பெஸ்ட் எடிட்டர் இல்லைன்னா ஒரு பெஸ்ட் படம் வராது. கிளாப் பண்ணுங்க. டைரக்டரோட ஹார்ட்டோட துடிப்பு, ஹார்ட் பீட்டே ஒரு எடிட்டர் தான் நினைக்கிறேன். If the editor is the creator and he is the visionary, அது ஸ்கிரீன்ல கொண்டு எந்த அளவுக்கு கொண்டு வரணும், ஆடியன்ஸோட பல்ஸ் என்ன, ஆடியன்ஸ்க்கு எவ்வளவு தேவைப்படுது, கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தா போர் ஆயிட்டு வெளியில் போயிடுவாங்களா, இல்ல அப்படியே உட்கார்ந்து பார்ப்பாங்களான்னு தெரிஞ்சுட்டு இன்ச் பை இன்ச் மெஷர் பண்றது, எவ்வளோ எம்எல், இப்போ ஒரு டாக்டர் ஒரு ஊசி போட்டாலும் எவ்வளோ எம்எல் நமக்கு கொடுக்கணும், இல்ல இன்னும் கூடி போனா மயக்கம் வந்துடும், இல்லைன்னா விழுந்துடுவோம், இல்லைன்னா மேலேயே போயிடுவோம் இல்லையா. அந்த அந்த எம்எல் கணக்கு இன்ச் பை இன்ச் கட் பண்ணக்கூடிய, இல்ல சொல்லுங்க சார், கரெக்டா நான் சொல்றேன் இல்லையா. எந்த மருந்து இருந்தாலும் ஒரு டாக்டர் கொடுக்கிற மாதிரி ஒரு எடிட்டருக்கு தெரியும் எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ ஆடியன்ஸ்க்கு பிடிக்கணும், எவ்வளோ பிடிக்காது, இது கொடுத்தா போர் ஆயிடுவாங்களா, ஓடிடுவாங்களா, இல்ல அப்படியே உட்கார்ந்து பார்ப்பாங்களான்னு அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு ஃபீல்டுன்னு சொன்னா சினிமா உலகத்திலேயே ஐ திங்க் இட்ஸ் எடிட்டிங் ஃபர்ஸ்ட். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பாரதி ராஜா சார், த லெஜெண்ட் டைரக்டர் பாரதி ராஜா சாரோட எடிட்டிங் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் எடிட்டிங் ரூம்ல போனா அவர் மாதிரி கட் பண்றது, சாங்ஸை ரெடி பண்றது, அந்த எடிட்டிங் ஸ்டைல் இல்லையா சார், கரெக்டா தான் சொல்றேன். ஸோ பாரதி ராஜா சாரோட அந்த எடிட்டிங் ஸ்டைல் யாரையும் எந்த டைரக்டரோட படத்தில் மறுபடியும் நம்மளால பார்க்க முடியாது. அவரோட அந்த சாங்ஸோட அந்த கட்டிங் ஸ்டைல், அந்த பிக்சரைசேஷன், அந்த அழகு, அந்த எவ்வளோ ஷார்ட்ஸ் கட் பண்ணி அவ்வளோ பியூட்டிஃபுல்லா, அவர் மாதிரி நான் நினைக்கிறேன். He's an excellent editor, excellent director. So to be an excellent director, I think he should have all the qualities of an editor, and more than that, அதுதான் அவர்தான் ஒரு ஆடியன்ஸோட ஹார்ட் பீட், ஒரு டைரக்டரோட ஹார்ட் பீட். ஆனாலும் கிளாமரு, ஷோ எல்லாமே எடுத்துட்டு போறது யாரு? ஸ்டார்ஸ், டைரக்டர்ஸ். பணம் யார் எடுத்துட்டு போறது? இப்போ ஒரு மேடையில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் முதல்ல ஆர்டிஸ்ட் உட்காராங்க, டைரக்டர் உட்காராங்க, ப்ரொடியூசர் உட்காருவாரு. ஆனா எடிட்டர் எப்பவுமே அவர் தான் மெயின். ஆனா எப்பவுமே பேக் சீட்ல உட்காந்துட்டு சந்தோஷமா ஒரு படத்தை ரெடி பண்ணி நமக்கு கையில கொடுத்துட்டு அது ஆடியன்ஸை பார்த்துட்டு ஒரு பேக் ஸ்டேஜா உட்காந்துட்டு சந்தோஷமா ரசிக்கக்கூடிய, எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாத ஒருத்தர்னா ஒரு எடிட்டர் தான். But he is the main man. He is the main person behind the cinema. ஆனா எப்பவுமே ஒரு சாப்பாடு எல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டு ஒரு அம்மா கொடுப்பாங்கல்ல, ஆனாலும் சைட்ல உட்காந்துட்டு எல்லாரும் ரசிச்சு பார்த்துட்டு எல்லாரும் சாப்பிட்றாங்களே ஹாப்பியா, அந்த ஹாப்பினஸோட இருக்கிறது, எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாத ஒரு டெக்னீஷியன் சொன்னா ஐ திங்க் இட்ஸ் அன் எடிட்டர். ஸோ இனிமே ஏதாவது ஃபங்க்ஷன், மேடை, சினிமா ஏதாவது இது நிகழ்ச்சி நடந்தா முதல்ல எடிட்டரை கூப்பிடுங்க, உட்கார வைங்க, அவரை பாராட்டுங்க. ஹீரோ, ஹீரோயின்ஸ், ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாம் நம்ம பாராட்டிட்டு தான் இருக்கிறோம். ஆனா பேக் ஸ்டேஜ்ல இருக்கிற ஒரு எடிட்டர், ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர், இந்த மாதிரி கேமராமேன்ஸ், இந்த மாதிரி இந்த டெக்னீஷியன்ஸை முதல்ல நம்ம பாராட்டணும். அண்ட் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் டு தி நியூ யூனியன். ஐ ஹோப் யூ டூ வண்டர்ஸ். புது ஜெனரேஷனுக்கு உருவாக்குங்க, புதிய டெக்னீஷியன்ஸை கொண்டு வந்துருங்க. அண்ட் I think we are the last generation. அந்த எடிட்டிங் டேபிள் எல்லாம் பார்த்தது. இப்போ அந்த எடிட்டிங் டேபிள் பிரசாத் லேபோட மியூசியம்ல இருக்கு. என்னோட டாக்டர் எடிட்டிங் கத்துக்கணும்னா சொல்லிட்டு நான் காமிச்சேன். அந்த மியூசியம் எல்லாத்தையும் சுத்தி பார்த்தோம். ஸோ இது பழைய மஷின்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திஸ் திங். ஐ ஹோப் யூ ஹாவ் அ வண்டர்ஃபுல் ஜேர்னி. தேங்க்யூ.
தேங்க்யூ மேம். ரொம்ப அழகான தமிழ்ல. அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு நெகிழ்வான நிகழ்வு. சகோதரன் கோபி கிருஷ்ணா தலைமையில் வெற்றி அடைந்திருக்கிற குழுவிற்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். அவங்கள வாழ்த்துறதை விடவும் நான் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறது தான். அதுக்காக தான் நான் இந்த நிகழ்விலேயே கலந்துக்கிட்டேன். என்னோட டைரக்டர் செல்வமணி அவர்கள் அவங்க உதவி இயக்குனராக வேலை செஞ்ச அந்த அனுபவத்தெல்லாம் சொன்னார். அது 94க்கு முன்னாடி வேலை செஞ்சவங்களுடைய, அதே உதவி இயக்குனராக வேலை செஞ்சவங்களுடைய அனுபவங்கிறது ஒரு பேர் அற்புதமானது. அங்கதான் மூவேலா இருந்தது. அப்பதான் அந்த படத்தொகுப்பு கூடங்கிறது ஒரு குடும்பமா இருந்தது. அப்பதான் நீங்க இந்த நெகட்டிவ் கட்டிங்னு ஒண்ணு நடக்கும். அது பூஜையை போலவே உதவி இயக்குநர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விழாவா நிகழ்வாக இருக்கும். இரவுல அந்த எடிட்டிங்ல தூங்குறது இருக்குல்ல, அந்த பிலிம் ரோலோட அந்த வாசனையோட அந்த நெகட்டிவோட அதை ஒட்டுறதுக்கு பேர் சிமெண்ட்டுமாங்க. முதல் முறையா ஆச்சரியமா இருந்தது. அப்பெல்லாம் அப்படி இருந்து வேலை செஞ்சு, இன்னும் சொல்ல போனா ஒரு இயக்குனர், ஒரு உதவி இயக்குனர் இயக்குனரா முழுமையா மாறுற இடம், அல்லது அவன் இயக்குனரா ஆகிறதுக்கான நுணுக்கம், அந்த அறிவு, அது அறிமுகமாகிற இடமே எதுன்னா எடிட்டிங் தான். நீங்க லெனின் சார் ஏவிஎம்ல இடிக்கப்படாம இருந்த காலகட்டத்தில், அதுவும் குறிப்பாக 90 காலகட்டங்கள் அல்லது 85க்கு முன்னாடி, அதாவது 95க்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா மழை போல பிலிமை குமிச்சு வச்சிருப்பாங்க, அல்லது மூட்டை மூட்டையா குமிச்சு வச்சிருப்பாங்க. அதை லாரி லாரியா ஏத்திட்டு போகும். நீ ஒரு படத்துக்கு 14,000 அடி தான், மிஞ்சி போனா 15,000 அடி. ஆனா ஒரு இயக்குனர் 2 லட்சம் அடி 3 லட்சம் அடி எடுத்துட்டு வந்தவங்களா இருக்காங்க. இப்ப எடுக்கிறாங்க. செல்வமணி சார் அதுல முதன்மையானவர். அப்பவே சொல்லுவாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு குமிச்சு வச்சத ஒரு யானை போல நிதானமா நின்று தின்னு செரிச்சு ஒரு படைப்புக்கு என்ன தேவையோ அதை அழகியலோட கொண்டு வர ஒரு அற்புதமான கலைஞன், சினிமாவில் கொண்டாடப்பட வேண்டிய கலைஞங்கிறவனே எடிட்டர் தான். எல்லாம் சொன்னாங்க, சிங்கமொழி கூட நண்பர் சொன்னாரு, அதாவது ஒரு மேக்கப் மேனுக்கு மேக்கப் தெரிஞ்சா போதும், ஒரு நடிகனுக்கு நடிப்பு தெரியலாம், ஒரு ஒளிப்பதிவாளனுக்கு ஒளிப்பதிவு தெரியலாம், ஒரு இயக்குனருக்கு எல்லாமே தெரியணும். மிக முக்கியமாக எடிட்டிங் தெரியணும். எடிட்டிங் மட்டும் தெரியலன்னா அந்த படம் அது படமாக இருக்காது. சரி, அது தெரியாம எடுத்துட்டு வந்தாலும் சரி, 2 லட்சம் அடி 5 லட்சம் அடின்னு, ஆனால் ஒரு நல்ல எடிட்டர் கையில மாட்டினாதான் 100% அது வெற்றி படமா இருக்க முடியும். ஒரு படம் வெற்றி படமா ஆகுதுன்னா சொல்லுவாங்க, இந்த நடிகனுக்காக ஓடிச்சு. அதெல்லாம் ரேர், சதவீதம் ரொம்ப ரொம்ப குறைவு. ஒரு இயக்குனர் நல்ல கதை சொன்னாரு, அது குறிப்பிட்ட சதவீதம். நல்லா இயக்கி இருந்தாரு, இவங்களுக்கெல்லாம் பெரிய பேரு சம்பளம் எல்லாம் கூடுது. நடிகன் காரணம் இல்லாமலும் இருக்கலாம், இயக்குனர் முடிஞ்ச வரைக்கும் அவர் பங்களிப்பு செஞ்சிருக்கலாம். ஆனா ஒரு எடிட்டர் நல்லபடியா வேலை செஞ்சா மட்டும்தான் ஒரு படம் வெற்றி அடையவே முடியும். ஒரு எடிட்டர் தன்னுடைய வேலையை மிக நேர்த்தியாக செய்யலன்னா தமிழ் சினிமாவில் இந்த படம் வெற்றி படம்னு ஒரு படத்தை கூட சொல்ல முடியாது. ஆக அப்படிப்பட்ட ஒரு தமிழ் குடும்பம், அதாவது தமிழ் திரை குடும்பத்தில் இன்னைக்கு இது ஒரு முக்கியமான குடும்பம், பட தொகுப்பாளர் குடும்பம். அத நான் நன்றி சொல்லணும்னு நினைச்சது என்னன்னா, நான் இலக்கியம்
படிச்சிருக்கலாம், எல்லாம் செஞ்சிருக்கலாம், இயக்குனர்கள்ட்ட வேலை செஞ்சிருக்கலாம். எல்லா எந்த இயக்குனரும் மறுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் இந்த 90களில் வந்த உதவி இயக்குனராக வந்து இயக்குனரான யாருமே மறுக்க மாட்டாங்க. அவங்க டைரக்டர்கிட்ட என்ன கத்துக்கிட்டாங்கன்னா யாராலையும் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு சில சதவீதம் கத்துருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் லெனின் சார் காதலை நிம்மதினு ஒரு படம் கோ டைரக்டர், அப்புறம் கண்ணெதிரே தோன்றினாள் அந்த படத்தில் கோ டைரக்டர். அதுக்கு அடுத்ததுதான் கனவே கிடையாது, நான் இயக்குனராக ஆகிறேன், முரளி சிம்ரன் அந்த படம். காதலை நிம்மதியில ஏவிஎம்ல அந்த எடிட்டிங்ல மூவியாலாவில் லெனின் சார் பக்கத்துல உட்கார்ந்து அவர் மார்க் பண்றதை பார்த்த போதுதான், அதுக்கு முன்னாடி நான் 5 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆனாலும் அவர் மார்க் பண்ணி இணைச்சு பார்த்ததுக்கு பிறகுதான், ஓ இதுக்காக தான் எடுத்தோம், இதான் இப்படி காட்சியா வந்திருக்கு, இதுக்கு மேலதான் இசை சேருது, இதுக்கப்புறம் அது ஒரு படமாவே வருது, அதுக்கு கை தட்டுறாங்க, இந்த அளவு போதும் அப்படிங்கறது எல்லாமே அந்த ரிதமெட்டிக்கா கட் பண்ணது, இது எல்லாமே அங்கதான் கத்துக்கிட்டேன். லெனின் சார் பக்கத்துல நின்று தாக்கலன்னா இன்னைக்கு 90களில் வந்து இதுவரைக்கும் இருந்து ஒரு கட்டம் ஒரு பக்கம் போராட்டங்களும் ஒரு பக்கம் படைப்பு, இப்பவும் படையாண்ட மாதிரியான என்னுடைய படம் நான் நடிச்சு இயக்கிறேன். இது வரைக்கும் வந்தேன்னா நான் அந்த காதலை நிம்மதியில எடிட்டிங்ல லெனின் சார் பக்கத்துல இருந்து கத்துக்கிட்டதான் தொடக்கம். டைரக்டர் ஆனதுங்கிறது கண்ணெதிரே தோன்றினால்ல ஒரு காட்சி எடுக்கவே கூடாதுன்றாங்க. டைரக்டர் சொல்றாரு, சிவசக்தி பாண்டியன் சார் சொல்றாரு, நான் ப்ரொடக்ஷன் கம்பெனி சைட்ல வேலை செஞ்சாலும் டைரக்டருக்காக பாண்டியன் சார் கிட்ட தான் சண்டை போடுவேன். இன்னைக்கு சாயந்தரத்துல யூனிட்டை விட்டு போயிடும் அப்படிங்கிற அளவுக்குலாம் சண்டை நடக்கும். அப்படி ஒரு காட்சியை வச்சே ஆகணுங்கிற அவர் ஒண்ணு என்னை வெளியே துரத்தணும், இல்லாட்டினா அந்த காட்சியை எடுக்கணும், நாளைக்கு ஷூட்டிங் எடுத்தே ஆகணுங்கிற என்ன நீங்க வெளியே துரத்துருங்க. எடிட்டிங்ல எடுத்துட்டாங்க, அப்புறம் வெட்டி தூக்கி போட்டுடலாம் அப்படின்ட்டு எடுத்ததுக்கு அப்புறம் லெனின் சார் ரூம் கண்ணெதிரே தோன்றினால் 200 நாள் ஓடின படம். அப்ப லெனின் சார் மார்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் நின்றுட்டு இருக்கேன். இதை பார்த்துட்டு இவர் ஏதாவது சொல்லுவாரு, இல்லைன்னா சொல்லாம கூட போனா பரவாயில்ல, ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா சொல்லிவிட்டா எடிட்டிங் ரூம்ல இருந்து நம்ம வெளியே போக வேண்டியிருக்கோம். அப்ப சிவசக்தி பாண்டியன் சார் படம்னா பயங்கரமான ஒரு பெரும் பேரு, காதல் கோட்டை அதெல்லாம். அப்ப அப்படி நின்றுட்டு இருக்கேன். லெனின் சார் சொன்னாரு, இந்த படத்திலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீன் இந்த சீன் அப்படின்னு மார்க் பண்ணிட்டு அப்படி பென்சில போட்டாரு. சிவசக்தி பாண்டியன் சார் என்னை திரும்பி பார்த்தார். அந்த படம் முடிஞ்ச உடனே நான் இயக்குனராக மாறினேன். ஆக சினிமா கத்துக்கிட்டது மட்டும் இல்ல, இயக்குனராக மாறினது மட்டும் இல்ல, இந்த படைப்பின் மூலமா என் சமூகத்துக்கு நிறைய சொல்ல முடியும் அப்படிங்கிற அந்த தொடர் பயணத்துக்கு படத்தொகுப்பு கூடமும் எடிட்டர்களும் தான் காரணமாக இருந்தாங்க. அதனால இந்த குடும்பம் மரியாதைக்குரிய குடும்பமா இருக்கணும். சினிமாவில் தயாரிப்பாளர்கள் இவர்களை மதிக்கணும். இவங்க கொடுத்த இந்த அவர்களுடைய கோரிக்கை எல்லாம் செல்வமணி சார் உட்பட தயாரிப்பாளர்கள் எல்லாரும் அவங்களை கவனத்தோட நம்ம எல்லாரும் பார்த்துக்கணும். என்ன ஒரு நல்ல தண்ணி கொஞ்சம் ஒரு எப்படி ஒரு படத்துக்கு ஒரு நல்ல எடிட்டர் தேவையோ அதுபோல ஒரு நாட்டுக்கும் ஒரு நல்ல தலைவன் தேவை. ஈவு இரக்கமில்லாத 2 லட்சம் 3 லட்சம் அடி இருந்தாலும் யாரு வெட்டி சிதைச்சு எது தேவையோ அதை கொடுக்கிற ஒரு தாய்மை நிலை நிறைஞ்ச ஒரு சர்வாதிகாரம் உள்ள ஒரு கலைஞனாலதான் ஒரு படைப்பு உருவாகுது. அதுபோல ஒரு நாட்டுக்கும் தேவை, அது தமிழ் மண்ணுக்கும் தேவை. வெற்றி பெற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இசைக்கலைஞர்கள் சங்கத்திலிருந்து தலைவர் திரு சபேஷ் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முதன்முறையா எடிட்டர்ஸ் யூனியன் இவ்வளவு பிரம்மாண்டமா இவ்வளவு கூட்டத்தோட, அதாவது டைரக்டர்ஸ் யூனியன் கூட பதவியேற்றுக்கு இவ்வளவு டைரக்டர்ஸ் வந்ததில்லை, எடிட்டர்ஸ் யூனியன் வந்திருக்காங்கன்னா அது புதிய ரத்தம் வந்திருக்கு. அது ஒரு வகையில் சிறப்பு தான்.
புதிய ரத்தம் வர்றதுங்கிறது ஒரு சிறப்பான விஷயம். தமிழ் திரைப்படத்துறையில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லோரும் இணைந்து சுமூகமாக பணியாற்றினால் மட்டும்தான் சங்கங்கள் இன்னும் சிறப்பாக இருக்க முடியும். அதை மிக சிறப்பாக உணர்ந்து புதிய நிர்வாகிகள் சிறப்பாக பணியாற்றணும். நான் சொல்லும்போது சொன்னாங்க எவ்வளோ கஷ்டம்னு. கஷ்டம்னு இல்லை, இருக்கிற எல்லாரையும் ஒன்றிணைக்கிறதுங்கிறது, ஒரு குடும்பமாக ஒன்றிணைக்கிறதுங்கிறது ரொம்ப உண்மையிலே கஷ்டமான விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் மணி சார் பேசும்போது சொன்னார், படைப்பாளிகள் ஆரம்பித்து அதை எந்த பெப்சி போராடினாரோ அந்த பெப்சியை காப்பாற்ற வேண்டிய இடத்துல உட்காந்துருக்காருன்னு. அன்னைக்கு நான் செய்த செயலும் இன்னைக்கு நான் செய்து கொண்டிருக்க செயலும் ரெண்டும் ஒன்று தான், வேற வேற ஃபார்மேட்டில் இருக்கு. எந்த நோக்கத்துக்காக படைப்பாளிகள் ஆரம்பிக்கப்பட்டதோ, அதாவது படைப்பாளிகளோட சுதந்திரம் பாதிக்கப்படக்கூடாது, என்ன மாதிரியான திரைப்படங்களை எடுக்கணுங்கிறது படைப்பாற்றல் இல்லாத மற்ற யாரும் டிசைட் பண்ணக்கூடாது. அப்படி பாலுமகேந்திரா வெற்றிமாறன் சொன்னார், பாலுமகேந்திரா சார் ஆரம்பிச்ச பிரச்சனை தான் அது. ஒரு எடிட்டரா, ஒரு ஸ்டில் போட்டோகிராஃபரா, ஒரு டைரக்டர் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில வந்தது தான். அன்னைக்கு இது மாதிரியான எப்பவுமே இன்னைக்கு இந்த பதவி புதிய ரத்தம் வந்திருக்கு இல்லையா, அது எப்படிங்கிறது யோசிச்சுக்கணும். ஏன்னா நான் பதவிக்கு வந்த பிறகு இந்த சங்கங்கள் நடத்தும் போது நாங்க எல்லாருமே யாரும் சங்கத்துல எலெக்ஷன் நின்று இப்போ எங்க தலைவராகவோ பொருளாளரோ ஆகிறதுக்காக வந்தவங்க இல்லை. நான் டைரக்டராக வந்தேன், அவர் எடிட்டராக வந்தார், ஒரு கேமராமேனாக வந்தார், தவிர சங்கத்தை காப்பாற்றுக்காக நாங்கள் வரல. வந்த பிறகு சுச்சுவேஷன்ஸ் மாறும்போது நம்ம ஓய்வு நேரங்களில் இந்த சங்கத்துக்கு பணியாற்றான்னு வரும். அது மாதிரி வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலையில சங்கங்களில் நிர்வாகியாக வர்றதே ஆபத்துங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு. அது அப்போ அந்த நேரத்தில் இருந்தது. அது என்னன்னா அதிகாரம் செலுத்துவதற்கான ஒரு அமைப்பாக இருந்தது. இப்போ நான் பெப்சிக்கு தலைவர் ஆன பிறகு ஒரு யூனியனும் ஒரு சங்கத்தையும் நேரடியாக அழைச்சு எந்த அராஜகத்தால இல்லை எந்த மீறுதலால யாரெல்லாம் நமக்கு எதிரியாராங்க, யாரோ ஒருத்தர் பண்றதுக்கு யாரோ ஒருத்தர் பண்ணும்போது அது மொத்தமா பெப்சி அராஜகம், இல்லை டைரக்டர்ஸ் யூனியன் அராஜகம், இல்லை ஃபைட்டர்ஸ் யூனியன் அராஜகம், அது மாதிரி மாறிடுது. அப்போ இந்த சுயமான சுய ஒழுக்கத்தை முதல்ல நம்ம கடைபிடிக்கணும். படப்பிடிப்புகளை சுய ஒழுக்கம் இருக்கணும், கட்டுப்பாட்டு இருக்கணும். எடுத்ததுக்கெல்லாம் வன்முறையோ இல்லை தன் பணப்போக்கின போக்குலையோ செயல்படக்கூடாதுங்கிறது முதல்ல செயல்படுத்தி என்ன நோக்கத்துக்காக நான் படைப்பாளியை நாங்கள் ஆரம்பித்தோமோ அந்த நோக்கத்தை இப்போ நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு திரைப்படத்துறையில் இருக்கிற பெப்சி இதில் இருக்கிற எல்லா சங்கங்களும் சுய ஒழுக்கத்தோடும் சுய கட்டுப்பாடும் எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அதை பேசி தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர படப்பிடிப்பை நிறுத்துவது, படப்பிடிப்பில் தகராறு பண்ணுறது, இது மாதிரி எந்த விதமான பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு இந்த கடந்த 5 வருடங்களாக போராடி 7 வருடங்களில் போராடி கடந்த 3 வருடங்களாக அந்த பிரச்சனை சுமூகமாக இருந்துகிட்டு. இப்போ எந்த விதமான பிரச்சனையும் தயாரிப்பாளர்களுக்கோ இல்லை திரைப்படத்துறையை சேர்ந்த தொழிலாளர்களுக்கோ இல்லாத ஒரு சூழ்நிலை. இதை உருவாக்குறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. தினமும் அவர்களுக்கு நிர்வாகிகளை அழைச்சி நிர்வாகிகளை பேசி நம்ம எப்படி இருக்கணும், என்ன மாதிரியா இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் முன்னாடிங்கிறது நமக்கு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. இன்னைக்கு எப்போ டிஜிட்டல் யுகம் மாறுச்சோ அப்போ யார் வேணாலும் படம் பண்ணலாம், யார் வேணாலும் படம் பண்ண முடியும் அப்படிங்கிறத எல்லாருக்கும் புரிய வச்சு நம்ம இன்னைக்கு தொழில்துறையில நம்ம மட்டும்தான் இருக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ். நம்மள மாதிரி டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் உள்ளவங்க வெளியே இல்லை. அதனால நம்ம இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் எல்லாரும் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு சுய ஒழுக்கத்தையும் தொழில் வளத்தையும் எல்லா சங்கங்களுக்கும் நாங்கள் பண்ணணுங்கிறதுல சொல்லிட்டு இருக்கோம். அதை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம். இதுல சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யலாம், இல்லைன்னு சொல்லல. அதுபோல இப்போ மணி சார் சொல்லும்போது இவர் வெற்றிமாறனும் யார் பேசினா முன்னாடி இளவரசன் பேசும்போது சொன்ன விஷயம் உண்மையில நல்ல விஷயம் என்னன்னா, பொதுவாக ஒரு பதவி ஏற்புனா தோல்வி அடைஞ்சவங்க அந்த பதவிக்கு வரமாட்டாங்க, பதவி ஏற்பு கூட வரமாட்டாங்க. அவ்வளோ ரைவல்ரி இருக்கும். ஆனா இந்த சங்கத்துல உண்மையாகவே சந்தோஷமான விஷயம் என்னன்னா, உமா சங்கர் பாபும் அசோக் மேத்தாவும் இங்க இந்த பதவி ஏற்றுக்கு அவங்க உட்கார்ந்து இந்த மேடையில் இருக்காங்கன்னா இந்த மாற்றத்தை உருவாக்கியது நான் தான். அந்ததான் எனக்கு சந்தோஷம். வெற்றி தோல்வி இதெல்லாம் விஷயம் இல்லை. புதுசா வந்திருக்காங்க. இதே மாற்றம் எங்க யூனியன் நடந்தது. இப்போ அமீர் சேரன் இவங்கெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி புதுசா வரணும்னு நினைச்சாங்க. ஆனா இதை எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் உடனே அசோக் மேத்தா கூப்பிட்டு சொல்லுவேன், வித்ரா பண்ணி. ஏன்னா இன்னைக்கு மேடையில இவ்வளவு டைரக்டருக்கு காரணமே வெற்றி பெற்ற எல்லா எடிட்டர்ஸும் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்காங்க. அவங்க
படம் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லா டைரக்டர்ஸும் கனெக்ஷன் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே கொண்டு வந்து இன்னைக்கு அவங்க டைரக்டர் உட்கார வச்சுட்டாங்க. அப்போ யங் பிளட் வரும்போது நீங்க கூட வித்ரா பண்ணிருக்கலாம்னு கூட நான் சொல்லியிருப்பேன். நிச்சயமா எலெக்ஷன் நடந்ததும் தெரியாது, பெரும்பாலும் வந்து நடக்கிற மாதிரி அவங்க யூனியன் வந்து ஒரு சாஃப்டான யூனியன், வெளியே இது வரைக்கும் தெரியாது. இன்னைக்குதான் இவ்வளவு பேர், இவ்வளவு கேமராஸோ, இவ்வளவு பேர் அரங்க நிறைஞ்சு இருக்கிறது இன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்ச முதல் முறை. முதல்ல ஒரு 3 ரோல் மட்டும்தான் ஆள் இருப்பாங்க, அது வந்து பெப்சி சங்க நிர்வாகிகளா இருப்பாங்க. வந்தவொடனே வந்து மாலை போட்டு போறவங்க இருப்பாங்க. தவிர வந்து எடிட்டர்ஸ் யூனியன்ல இருந்து வந்தவங்க வந்து ஒரு 5-6 பேர் தான் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு மனம் நிறைந்து நீங்க எல்லாரும் சேர்ந்திருக்கீங்க. கோபி வந்து சொல்லும்போது நிறைய விஷயங்களை சொன்னாங்க. ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து நல்ல தொடக்கம் இதுவாயிடும். அப்போ இந்த தொடக்கம் வந்து அவங்களுடைய எண்ணம், இந்த 50 வருஷத்துல யாரெல்லாம் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு வந்து பழைய ஆட்களை நினைவு கூர்ந்து பழைய நிர்வாகிகளை மேடையில் உட்கார வச்சு இவங்க பதவி ஏற்கிற விஷயம் வந்து உண்மையிலேயே நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாம நான் இந்த மேடையில் இன்னும் 2 இதுக்கு வர்றதுக்கு காரணம் வந்து, நான் முதல்ல வந்து பி கந்தசாமி அவங்ககிட்ட தான் எடிட்டிங் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். முதல்ல வந்து எடிட்டிங் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணேன். அங்க வரும்போது ஆர் சுந்தரராஜன் சார், மணிவண்ணன் சார் இவங்களாம் அங்க வந்து அவர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அன்னைக்கு விஜயவாணியில வந்து ஒரு 20, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வந்து ஒரு 20-15 எடிட்டிங் ரூம் ஒரு இடத்துல இருக்கும். எல்லா டைரக்டர்ஸும் அங்கதான் வருவாங்க. இப்போ எல்லாருமே வந்து பார்த்து கே ரங்கராஜ்ல இருந்து பாரதி ராஜா சார்ல இருந்து அன்னைக்கு இருக்கிற எல்லா டைரக்டர்ஸும் பெரும்பாலும் 80% அங்கதான் இருப்பாங்க, அவர்கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்து. அதுக்கப்புறம் மணிவண்ணன் உதவியாளராக இருக்கும்போது நான் முதல்ல வந்து அசிஸ்டன்ட் டைரக்டருங்கிற இடத்துக்கு போனது வந்து இப்போ கௌதம் சாரோட ரூமுக்கு தான் நான் வந்து எங்க கௌதம் சார் ரூமுக்கு தான் வந்து எடிட்டிங் அசிஸ்டண்டா போனேன். அப்பெல்லாம் வந்து என்னன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து எப்படின்னா நித்திய இது என்னது பூர்ணங்கள் நித்திய கண்ணு பூர்ண ஆயுசுங்கிற மாதிரி எந்த நேரம் வேணாலும் வந்து யார் வேணாலும் வேலையில எடுத்துடலாம். சாப்பாடு கூட வந்து அவங்க போட்டா சாப்பிடலாம். அந்த மாதிரி நிலையில பெரும்பாலும் மணிவண்ணன் சார் அசிஸ்டன்ட் வந்து ஒரு 10-11 பேர் இருப்பாங்க. தயாரிப்பாளர் வந்தா ஒரு 3 பேர் மட்டும் எடிட்டிங் வரணும்னு சொல்லுவார். ஆனா கௌதம் சார் என்ன பண்ணுவார், அவருக்கு அன்னைக்கு ராமநாராயண் கம்பெனி ஒர்க் பண்ணி 4-5 கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப எல்லாம் வந்து அங்க வரும்போது எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டருமே வர வச்சு அங்க உட்கார வச்சு சாப்பாடு போட்டு யாரா இருந்தாலும் அங்க வந்து சாப்பிடலாம். எப்படி ராஜாபுரத்துல வந்து விஜயகாந்த் சார் ஆபீஸ் போனா சாப்பிடலாம் நிலைமை இருந்ததோ, அது மாதிரி கௌதம் சார் ஆபீஸ்ல வந்து நாங்க மணிவண்ணன் அசிஸ்டன்ட் யார் போனாலும் எப்ப போனாலும் சாப்பிடலாங்கிற ஒரு அப்போ வந்து ஒரு அட்டாச்மெண்ட் வந்து டைரக்டர் எடிட்டர்ஸோட ஒரு அட்டாச்மெண்ட். அது மாதிரி வெற்றிமாறன் சொல்லி கூட அவரோட ஸ்டைல் என்னோட ஸ்டைல் கூட அதுதான். வந்து நான் ஒரு கதையை வந்து என்னோட ஒரு ஒரு புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணும்போது அதை மற்றவங்களுக்கு நம்ம சொல்ல முடியாது. அவங்களால அந்த மாற்றம் இப்போ நிகழ்ந்த மாற்றம் வந்து 20-30 வருஷம் வச்சு நிகழ்ந்த மாற்றம் நான் வரும்போது நான் நினைக்கிறத மற்றவங்களுக்கு சொன்னேன். அங்கே போய் மேனேஜர் சொல்லுவார், இவெல்லாம் என்னப்பா டைரக்டர் இவன் வந்து வந்து தண்ணி கஷ்டம் போது இவெல்லாம் ரோடு ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு இருக்கானுங்க, இவனுக்கு வந்து வண்டியாக தண்ணி ஊற்றுறானுங்க அப்படின்னு. மற்றவங்க பாட்டிலாக தண்ணி அடிச்சுட்டு இருக்கும்போது நான் வண்டியாக ரோட்ல தண்ணி ஊற்றிட்டு அவங்க வந்து கஷ்டமாக போச்சு. நம்ம வந்து இன்னொரு சொன்னோம் சார், ஒரு சின்ன ஒரு ஷார்ட் எடுக்கணும்னு நினச்சேன். அதாவது வந்து என்னன்னா அப்படியே நைட் எஃபெக்ட்ல ராஜாஜி ஹாலில் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு ஷார்ட் வேணும். அதுக்கு வந்து அந்த லைட் பண்ணால் ப்ரௌன் அண்ட் ஒயிட்டாக தான் வருது தவிர பிளாக் அண்ட் ஒயிட்டாக வரல. ப்ளீச் அவுட் ஆனால் ஃபுல்லாக ஒயிட் ஆகிடுது. அப்போ வந்து ஒரு ஐடியா பண்ணி என்ன பண்ணும், அந்த ஸ்டெப்ஸோட முனையில் மட்டும் வந்து ஒரு ஒயிட் வாஷ் சுண்ணாம்பு வச்ச இது பண்ணால் லைட் பண்ணும்போது இது ஒயிட்டு அது பிளாக் நல்லா தெரியுங்கிறதுக்காக நான் வந்து ஆர்ட் டைரக்டர்கிட்ட சொல்லி, சார் கொஞ்சம் இது மட்டும் வந்து நைட் ஷூட்டிங்கு வந்து இது பெயிண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு. உடனே அவர் போனார் ராவுத்தர் ஃபிலிம்ஸில். அப்போ இவங்களை வச்சா விஜயகாந்த் இப்பவே மதுரைக்கு போக வேண்டியதான்ப்பா, கவர்மெண்டாலே ராஜாஜாலுக்கு வந்து சுண்ணாம்பு அடிக்க முடியல, ராஜாஜாலுக்கே சுண்ணாம்பு அடிக்க சொல்றாங்க. இப்போ இதையெல்லாம் மீறி தான் வரணும். இதையெல்லாம் மீறி வரும்போது அன்னைக்கு நல்ல வேலையா நான் வந்து என்னோட ஒர்க் பண்ண என்னோட சீனியர் வந்து எடிட்டிங் அசிஸ்டன்ட் இவர் எடிட்டரா இருந்ததால, ஜெயச்சந்திரன் எடிட்டரா இருந்ததால அவங்க கொஞ்சம் காப்பாற்றி நம்ம எடுக்கிற விஷயங்களை வந்து தயாரிப்பாளர் காமிக்காம ஏதாவது தப்பா இருந்தால் கூட அது நமக்கு நாமே இது வச்சு அப்போ புதிய டைரக்டர்களை வந்து காப்பாற்றுறது வந்து முதல்ல எடிட்டர்ஸ் தான் முதல்ல காப்பாற்று. அதனால அந்த வகையில் எடிட்டர்ஸோட எனக்கு வந்து ஒரு நல்ல அட்டாச்மெண்ட். அப்போ அவங்களோட அந்த உறவு வந்து தொடர்ந்து பயணிச்சுட்டே இருக்கு. ஆனால் இப்போ வரும்போது என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, அப்போ வந்து எடிட்டிங் ரூம் வந்து ஒரு குடும்பமாக இருந்தது. எடிட்டிங் ரூமில் டைரக்டர் அசிஸ்டன்ட்டு, கேமரா சாரி எடிட்டர் அசிஸ்டன்ட்ஸ் ஒரு 10 பேர் எப்பவுமே இருப்போம். அப்போ ஒரு எப்படி நம்ம கண்ணு முன்னாடி ஃபிசிக்கலாக வந்து ஒரு ஃபிலிமை வந்து கட் பண்ணி எப்படி எடிட்டர் எங்கே கட் பண்ணுறாரு, எங்கே ஒட்டுறாரு, அப்போ டைரக்டருக்கும் எடிட்டருக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன. சமயத்தில் வந்து டைரக்டர் அப்போ வந்து பெரும்பாலும் வந்து நைட்டில் தான் மணிவண்ணன் சார் வந்து ஒர்க் பண்ண வருவார். அவர் ஃபுல் டயர்டாக இருப்பார். அப்போ என்ன பண்ணுவார்னா, அவர் நினச்சி கட் சொல்கிறதுக்குள்ளே அவர் கொஞ்சம் டைம் ஆகும். மார்க் அப்போ வந்து சீன் பேக்கில் மூவி வேலை தான் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணால் கையை வச்சார்னா ஒரு 4 ஃப்ரேம் ஓடிடும்.
அப்போ வச்சுட்டு கட் பண்ணி மார்க் பண்ணும். அவர் கட் பண்ண இடத்துல மார்க் பண்ண இடத்துல கட் பண்ணி மறுநாள் காமிச்சா எடிட்டர் திட்டுவார், என்ன கௌதமன் நான் சொன்ன மாதிரி நீ கட் பண்ணலையே லூஸாக இருக்குன்னு. அப்போ அதுலேருந்து என்ன பண்ணுவார் கௌதம் சார் என்ன பண்ணுவார்னா, அவர் கட் பண்ண சொன்னால் கட் பண்ண மார்க் ஒன்று வச்சுப்பார், அவரோட மார்க் ஒன்று வச்சுப்பார். கட் பண்ணதுலேருந்து ஒரு 8 அடி முன்னாடியோ பின்னாடியோ அவர் இங்கே ஃப்ரேமை பார்க்கறத விட மணிவண்ண மூஞ்சியே பார்த்துட்டு இருப்பாரு. அவர் எங்கே கட் பண்ண நினைக்கிறாருங்கிறத முதல்ல அவர் பார்த்துருவாரு. டக்குனு அந்த ஃப்ரேம் மார்க் பண்ணிக்கிட்டு மறுநாள் வந்து அவர் கொடுத்த மார்க்கிங்ல அந்த கட்டிங் இருக்காது, இவர் ஒரு கட் பண்ணி அதை காமிப்பாரு. அப்போ பாரு இப்போ எப்படி இருக்கு கௌதமன் நான் சொன்ன மாதிரி இருக்குல்ல. அப்போ ஒரு எடிட்டர் வந்து மார்க்கிங் மட்டும் இல்ல, எடிட்டர் டைரக்டரோட ரியாக்ஷன் அவங்க ஃபேஸ் வச்சு எங்க கட் பண்ண நினைக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுங்கிறத கூட வந்து கூர்ந்து கவனிச்சது. அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது. இப்போ என்னன்னா ஒரு பிசிக்கலா நிறைய பேரை நான் சொல்லல, நான் பார்த்த வகையில சொல்லும் போது ஆன் ஸ்பாட் ஒர்க் பண்ற எடிட்டிங்கிறது வந்து ஜஸ்ட் அது வந்து ஒரு அசம்பிளிங், என்ன ஷாட் வேணும் என்ன எப்படி வேணுங்கிறது ஒரு அசம்பிளிங்கை தவிர அது வந்து ஒரு உயிர் கொடுக்குற ஒரு இதுவாக இருக்காது. டைரக்டர் வந்து ஏதாவது மிஸ் ஆக ஷாட் எடுக்கணும், இல்லை வந்து ஃப்ரேம் வைக்கும்போது அதில் வந்து சிஜி பண்ணுறதுக்கு உண்டான வந்து மார்க்கிங் பண்ண ஒரு இதுவாக இருக்கணும் தவிர அந்த ஷார்ட்டை வந்து எடிட்டிங் ரூம் வந்து எடிட்டரும் டைரக்டரும் உட்காந்து ரஷ்ஷை பார்த்து என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறது எடிட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் உயிரோட்டமாக இருக்குங்கிறது என்னோட கருத்து. ஆனால் வந்து நீ சும்மா பழைய புராணம் பாடாதன்னு மற்றவங்க நினைக்கலாம். ஆனால் படங்கள் பார்க்கும்போது எனக்கு தோணும் இது மாதிரி வந்து படங்கள் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் இது உயிரோட்டமாக இருந்தால் நல்லா இருக்கும். அப்போ எடிட்டருங்கிறவங்க வந்து சும்மா வந்து கட் பண்ணி ஓட்டுறவங்க கிடையாது எடிட்டர், அவங்க வந்து அதை வந்து ஒரு பிரம்மன் மாதிரி அந்த வந்து அதை ஒரு உயிர் கொடுக்க வேண்டிய ஒரு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பிரம்மாக்கள் அனைவருக்கும் வணக்கம். பதவியேற்புக்காக காத்திருக்கக்கூடிய சகோதரர் கோபிகிருஷ்ணா அவர்கள் தலைவர், பழனியப்பன் அவர்கள் செயலாளர், ரவிச்சந்திரன் அவர்கள் பொருளாளர், துணைத் தலைவர்கள், இணைச் செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த வெற்றி விழா வந்து உங்களுக்கு கல்யாணம் மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ அப்புறம் தான் அந்த பொண்ணோட குணமே உங்களுக்கு தெரியும். சொல்ல வளரமா சிரிக்கிறாரு சார். உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடணும் சார், உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடணும். ஏன்னா உங்க யூனியன் பிரச்சனை இல்லாம எங்க யூனியன் பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடணும். எங்கால எங்க யூனியனையும் சமாளிக்க முடியல. எல்லாரும் எடிட்டர்ஸ் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க, அதை நான் கடைசியா சொல்றேன். நான் கத்துக்குட்டி 2 படம் தான் பண்ணியிருக்கேன். இதை முதல்ல சொல்லிடுறேன். நிறைய யூனியன் பத்தி தான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ரங்கநாதன் சார் இருக்காரு, 2 வருஷமா பயங்கர மன உளைச்சல்ல இருக்கோம் நாங்க 2 பேரும். இதே யூனியன் தான். யூனியன்ல வந்து நல்லது செய்யறதுல தான் நிறைய பிரச்சனை இருக்கு, கெட்டது செய்யறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துட்டு சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நல்லது செய்யறவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. இதை வந்து டக்குன்னு செல்வமணி சாரால டக்குன்னு புரிஞ்சுக்க முடியும், அமீர் சாரால டக்குன்னு புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கும் அந்த தலைவலி கொஞ்ச நாள் இருந்தது, ரங்கநாதன் சாருக்கு புரியும், அந்த யூனியன்ல இருந்த அத்தனை பேருக்குமே அது புரியும். கோபி சார் மற்றும் இங்க இருக்க ஜெயிச்சிருக்க எல்லா டீமுக்கும் நான் அதை பயமுறுத்துறேன்னு நினைக்க வேண்டாம். விஷயம் என்னன்னா, நான் ஒரு யூனியனுடைய செக்ரட்டரி, சின்னத்திரை நடிகர் சங்கத்தினுடைய செக்ரட்டரி. எங்களுடைய சங்கம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் பிரச்சனைகளை நாங்கள் எப்படி ஃபேஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனையா இருக்கும். சமீபத்தில் வந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரஸ்ல எல்லாருக்கும் தெரியும், என்னுடைய சகோதரர் சகோதரி ஒரே நாள்ல இறந்து போயிட்டாங்க இல்லையா. அந்த நாள் ஒரு 3-4 மாசம் அது என்ன பண்றதுன்னே தெரியல, எதுவுமே புரியல. அது இதை எப்படி சரி பண்ணி கொண்டு போறதுன்னு தெரியல, குடும்பத்தை எப்படி சரி பண்ணி கொண்டு போகணும்னு தெரியல, அந்த 4 மாசம் நடிக்கிற டேட்ஸ் என்ன பண்றதுன்னு தெரியல, யாரை பார்த்தாலும் பிடிக்கல, உலகமே பிடிக்கல, அப்படி ஒரு கண்டிஷன். பொதுக்குழு வந்துருச்சு. பொதுக்குழுல கேள்வி கேட்கிறாங்க எல்லாரும், 4 மாசம் எங்க போனீங்க, 4 மாசம் எங்க போனீங்க, நீங்க தகுதியே கிடையாது, நீங்க செக்ரட்டரியே கிடையாது அப்படின்னாங்க. ஸோ இதுதான் இங்க பிரச்சனை. ஏன்னா பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க, நகூர் ஃபேஸ் பண்ண போறீங்க அதெல்லாம். ஆனா அதையும் மீறி யாரு பேசுறதையும் கேட்காம நீங்க உழைக்க போறீங்கல்ல, இதுதான் கடைசியா நிற்கும். இந்த தலைவருக்கும் சரி செக்ரட்டரிக்கும் சரி இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க. உங்க மேல நிறைய தூற்றுவார்கள், நிறைய உங்களை பயங்கரமா அவமானப்படுத்துவார்கள். இன்னும் சொல்ல போனா இப்ப சமீபத்தில் யூடியூப்ல நம்ம பயங்கர ஃபேமஸ். என்னை பத்தி பேசிட்டே இருக்காங்க முன்னாள் தலைவர்கள். என்னை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு, நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம். கீழே 2000 பேர் இருக்காங்க, ஒருத்தங்க 2 பேர் கிடையாது. அவ்வளவு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்க. எதுக்கு ஜெயிக்க வச்சாங்க, நீங்க சரியில்லைன்றதுனால ஜெயிக்க வச்சாங்க, அதான உண்மை. இல்ல பெட்டரா பண்ணுவீங்கிறதுக்காக ஜெயிக்க வச்சிருப்பாங்க. யூனியன்ல இருக்க அத்தனை பேருக்கு அது மட்டும்தான் நடந்திருக்கும். மற்றபடி பர்சனலா இதுல எதுவுமே கிடையாது. எல்லாருமே பிஸி. இப்போ ஆரியகுமார் சார்லாம் பயங்கர பிஸி. இப்போ ஆக்டர் என்ன பண்ணுவாரு, இப்போ தலைவர் நீங்க இல்ல, தலைவர் நீங்க இல்லைன்னா எங்க இருந்தாலும் வேலை தானே செய்ய போறோம்.
ஆனால் அந்த தூற்றுதல் உங்க மேல இருந்துகிட்டே இருக்கும். இது வரைக்கும் யாரும் சங்கத்தை பத்தி இது பேசியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், எடிட்டர்ஸ் பத்தி தான் பேசியிருப்பாங்க. ஸோ இதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இந்த மாதிரியான என்ன தூற்றுதல்கள் இருந்தாலும், உங்க மேல எவ்வளவு பழிகள் சொன்னாலும், அது சொன்னாலும் இல்லை சொல்லுவாங்க, அத்தனையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு உங்களை நம்பி ஓட்டு போட்ட உங்க எடிட்டர்ஸ் அத்தனை பேருக்கும் உண்மையா இருங்க, உழைங்க, நல்ல பேர் வாங்க அப்படின்ற வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய படங்கள் பண்ண ஜாம்பவான்கள் எடிட்டர்ஸ் பத்தி சொன்னாங்க. நான் 2-3 வார்த்தை. ஃபர்ஸ்ட் படம் வந்து பெரிய சிக்கல் எனக்கு. நான் யார்ட்டும் ஒர்க் பண்ணல, என்னை காப்பாற்றி விட்டது எடிட்டர் தான். ப்ராமிஸ். அதே நேரத்தில் 2வது படம் ஒரு எடிட்டர்கிட்ட போனேன். தெரியல, ஏதோ அவருக்கு படம் பிடிக்கலன்னு நினைக்கிறேன், கட் பண்ணல. அதையும் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அதே ஃபுட்டேஜ் எடுத்துட்டு இன்னொரு எடிட்டர்கிட்ட போனேன். அவர் சொன்னார், நான் படம் பார்த்துட்டு உங்களை ஒரு 2 நாள் கழிச்சு கூப்பிடுறேன், இல்லை சம்டைம்ஸ் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா 7 நாள் கழிச்சு ஃபோன் வரும் அப்படின்னாரு. நல்ல வேலை 7 நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் வந்தது, படம் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். கட் பண்ணிட்டு ஃபுல்லாக படத்தை அவர் ஒரு மாதிரி ரெடி பண்ணிட்டு என்னை கூப்பிட்டாரு. நான் போய் பார்த்தேன், அது நான் எடுத்த படமாவே இல்லை, ரொம்ப அழகான படமாக இருந்தது. அப்போதான் நான் நினைச்சேன், நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன் போல இருக்கு எடிட்டர்ஸுக்கு அப்படின்னு. இந்த மேடையில் எடிட்டர்ஸ்க்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்றேன். என்ன மாதிரி நிறைய கனவுகளோட உதவி இயக்குனராக நம்ம ஒர்க் பண்ணல, சும்மா ஜஸ்ட் ஒர்க் பண்ணதோட சரி, பார்த்ததோட சரி, நம்ம டைரக்டா நம்ம கருத்துக்களை வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டு டைரக்ட் ஆகிட்டோம். மற்றபடி டெக்னிக்கலாக நம்ம சவுண்ட் கிடையாது, நமக்கு தெரியாது. ஆக்சுவலாக ஒத்துக்கணும், அந்த டெக்னிக்கலா எனக்கு தெரியாது அப்படிங்கிறத என் எடிட்டர் சொல்லவே இல்லை. இல்லை, நீங்க உணர்வு ரீதியா நல்ல டைரக்டர், டெக்னிக்கலா நீங்க சவுண்டா இல்லையான்னு எனக்கு தெரியாது, நீங்க 2 படம் பண்ண கத்துப்பீங்க, பட் உணர்வு ரீதியா நீங்க ரொம்ப நல்ல டைரக்டர், பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு படம்னு சொல்லி அந்த படத்தை தேத்தி கொண்டு வந்தது இப்ப சமீபத்து சார் படத்தோட எடிட்டர். அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும், செல்லுமணி சார், உதயகுமார் சார், அமீர் அவர்கள், இனிய நண்பர்கள், புலி, பாலசேகர், டக்குன்னு மேடையில் வந்து உட்காந்துருக்கப்ப நமக்கு தெரிஞ்சவங்க பேரே டக்குன்னு போயிடும், அது ஒரு பெரிய. சுபாஷ் அவர்கள், அசோக்நாத் அவர்கள் மற்றும் அத்தனை பேருக்கும் என் முதுக்கன் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவுக்கு வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம், இன்றைக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க கோபி வந்து எனக்கு வந்து அசிஸ்டன்ட் எடிட்டராக இருக்கும்போது எனக்கு பழக்கம். என்னுடைய தீபாவளி படத்தில் ஒரு அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணார். அப்போ இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருக்காரு. அவர் படிச்சுக்கிட்டு பார்ட் டைமாக வந்து அந்த படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். அவருக்கு வந்து அந்த போகாதி சாங் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அது விட்டனா பாருன்னு சொல்லி அந்த பாட்டு இன்றைக்கும் வந்துச்சுன்னா எனக்கு கோபியோட ஞாபகம் தான் வரும். ஸோ அதில் வந்து அவர் ரொம்ப முழுமையாக ரொம்ப அற்புதமாக பண்ணி கொடுத்தாரு. எடிட்டரோட மாதிரி தான் பண்ணார் அவர், ரொம்ப நல்லா வந்தது. அதுக்கப்புறம் பாலாசக்திவேல் அறிமுகப்படுத்தினார் அவரை. அப்புறம் எனக்கு மனம்புத்தி பறவையில் வந்து நான் திரும்ப கோபியை கூப்பிட்டேன். நான் வேறு ஜோனல் போகிறேன், ஒரு காமெடி. கோபியும் வந்து அப்போ புதுசு ஒரு படம் தான் பண்ணியிருக்காரு, வழக்கு என்ன ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறாரு. அப்போ நான் வேறு ஜோனல் போகும்போது இது எப்படிடா இது காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டில் போவேன். அந்த இன்ஸ்டியூட்லேருந்து நிறைய பொம்பளை பிள்ளைங்க, அப்புறம் இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த உட்காந்துக்கிட்டு விழுந்து சிரிச்சுட்டே இருப்பாங்க பார்த்துட்டு. ஸோ அப்போ எனக்கு அங்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது, ஸோ இந்த படம் ஹிட் ஆகிடும் அப்படிங்கிறது. ஸோ ஒரு ரசிகனாக அந்த படத்தை, அது வந்து ஒரு எடிட்டராக அவங்க உட்காந்து பண்ண மாட்டார் கோபி, ஸோ ரசிகனாக உட்காந்து பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து தேசிங்கராஜா பண்ணும்போது இன்னும் மெச்சூர் ஆகிட்டார். நான் நாளைக்கு வாரம் கட்டிங்க அப்படின்னா நைட்டே முடிச்சு வச்சுருவார், காலையில் போனால் எனக்கு போட்டு காமிப்பார். ஸோ அது உச்சத்துக்கு போச்சு. இப்போ யுத்த சத்தம்ங்கிற ஒரு படம் வந்து பண்ணார். நான் சில விஷயம் பார்த்து மிரண்டு போயிட்டேன். அந்த படத்தோட அவுட்புட் பார்த்து இது வந்து ஏன்னா ஒரு ஒரு எடிட்டரோட பெஸ்ட்டு அப்படிங்கிறது வந்து அந்த படத்தில் இருக்கும். ஏன்னா அவ்வளோ அழகாக அதை பண்ணியிருந்தாரு. பார்த்துட்டு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட்டரா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அந்த படம் காமெடி படம் எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது வந்து ஒரு டைரக்டரோட ஒரு இது இல்லாமல் பண்ண முடியாது.
ஏன்னா அது என்ன வரும்னு டைரக்டருக்கே தெரியாது. ஸோ அது காமெடியன்ஸோட கையில் தான் இருக்கும் அந்த விஷயங்கள் எப்பொழுதுமே. அந்த வகையில் ஒரு மிகச்சிறந்த எடிட்டர். என்னென்னா பல பரிணாமங்கள் உருவாக்கிட்டே இருப்பார் கோபி. திடீர்னு பார்த்தா தயாரிப்பாளர் ஆகிடுவார், அப்புறம் டைரக்ஷன் பண்ண போகிறேன் அப்படிம்பாரு. ஸோ இது ஏதோ ஒழுங்காக இப்போ வந்து, ஆனால் வெரி குட் எடிட்டர். இவர் எப்படி தயாரிப்பாளராக பண்ணார் அப்படிங்கிறது விட ஒரு எப்படி டைரக்ஷன் பண்ணுவாருலாம் எனக்கு தெரியாது. பட் நல்ல எடிட்டர், ஒரு அற்புதமான எடிட்டர். ஒரு சரியான இடத்துல போய் ஒரு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. ஒரு இப்போ நான் சொன்னோம்னா சொல்லலாம், குருவி தலையில் பணங்காய் வச்ச மாதிரி தான் வச்சுருக்காங்க கோபி. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா உனக்கு முன்னாடி இருந்தவங்களாம் மிக அற்புதமான மனிதர்கள் இந்த போஸ்டிங்கில் இருந்துட்டு போயிருக்கிறாங்க. ஸோ இந்த போஸ்டிங்கை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணு. சீனியர்ஸ்ட்டு அட்வைஸ் கேட்டுக்குங்க. அப்போ தான் வந்து உங்களால் அற்புதமாக அடுத்த கட்டத்துக்கு உங்களால் கொண்டுட்டு போக முடியும். இந்த எடிட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து 2 பேர் எடிட்டர் இருப்பாங்க. ஒரு படத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு டைரக்டருக்கு எடிட்டிங் தெரிஞ்சிருக்கணும், ஒரு எடிட்டர் தேவை. அப்புறம் ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் வந்து ஒரு மிக முக்கியமான எடிட்டர் இருப்பார் ஒரு படத்துக்கு. ஏன்னா அவர் ப்ராப்பராக இருந்தாருன்னா எடிட்டரோட வேலை ஒரு 90% கம்மியாகி போயிடும். ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஸோ அப்போ தான் அந்த எடிட்டரோட ஒர்க் வந்து ரொம்ப ப்ராப்பராக இருக்கும். நானே வந்து நிறைய படம் பண்ணியிருந்தா கூட ஒரு 3 படங்கள் வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே ரைட்டரால் வந்து எந்த விதமான ஒரு டச்சும், எடிட்டரோட டச்சும் பெருசாக வைக்க முடியாமல் அளவுக்கு வெற்றி அடைஞ்சதுன்னா என்னுடைய துல்லாத மனமும் துள்ளும், மனங்குத்தி பறவை, வேலை நின்று வெள்ளக்காரன். மிச்ச படங்கள் எல்லாமே வந்து எடிட்டரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும். பட் இருந்தாலுமே வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்து பண்ண வேண்டியிருக்கும். அந்த வகையில் வந்து ஒரு மறைந்த நண்பர் ஒருத்தரை பற்றி நாங்கள் பேசி ஆகணும். கிஷோர் அப்படிங்கிற ஒரு எடிட்டர். எனக்கு வெள்ளக்காரர் துரை அப்படிங்கிற அந்த படம் பண்ணி கொடுத்தார் அவர். கோபுரம் ஃபிலிம்ஸ் அன்பு செயின் சார் தான் அதுக்கு ப்ரொடியூசர். எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எனக்கு வந்து நான் படம் போட்டு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் குப்பையாக இருக்குது. பட் வழக்கம் போல் என்னோடய ரைட்டர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்றாங்க. எடிட்டர் மாத்திரம் கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்கிறாரு. அப்புறம் வெளியில் வந்து கொஞ்சம் கோபத்தில் நிறைய திட்டுவேன் நான், ரைட்டர்ஸ் எல்லாம் திட்டிட்டு இது விளங்காத அந்த படம். ஏன்னா படம் தப்பாக இருக்குங்கிறத வந்து மொத கை தூக்கி சொல்கிறது நானாக தான் இருப்பேன். எந்த படம் பண்ணாலும் இது விளங்காது, இது ஓடாதா. ஏன்னா 4 பேர் தேட்டரில் பார்த்து திட்டும்போது அதை விட நம்மளே திட்டலாம் ஃபஸ்ட்டு. பட் ஆனால் இந்த படம் நல்லா இல்லை அப்படிங்கிறது இறைவன் நம்ம கண்ணுக்கு காட்ட மாட்டான். சில நேரத்தில் சூப்பராக இருக்குன்னு அவங்க சொல்லும்போது நம்ம காதில் ஓகேன்னு மண்டே ஆட்டிட்டு போயிடுவோம். அது இருக்கக்கூடாது. நம்ம படத்துக்கு நம்ம தான் முதல் கிரிட்டிக்காக இருக்கணும். அது எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் கேவலமாக இருக்குது, குப்பையாக இருக்குன்னு சொல்லணும்னா சொல்லிட்டு போயிடணும். அந்த மாதிரி குப்பையாக இருக்குது செகண்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்லிட்டு போயினேன். கிஷோர் ரொம்ப அப்செட் ஆகிட்டார். எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் கிஷோர் கூப்பிட்டு சொன்னார், சார் என்ன உங்களுக்கு ப்ராப்ளம்னா, இதெல்லாம் ப்ராப்ளம், சரி பண்ணுங்கள், ரெடி பண்ணுங்கள், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு போனேன். என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். இப்போ வழக்கம் போல் வந்து ஒரு ப்ளே பண்ணியிருப்போம், ஒரு டென்ஷனில் படம் சரியில்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா தபால் டிபின் மாற்றி ஒரு ஆக்ஷனை போட்டு அதை போட்டு நமக்கு எளிமையாக வரக்கூடியது ஆக்ஷன் அது இது அந்த இதை போட்டு பண்ணி ஒரு செகண்ட் ஹாஃபை முடிச்சு இப்படி வந்தால் இது போதும், இந்த போதுமானது இருந்தால் போதும், இந்த செகண்ட் ஹாஃப் தப்பிச்சிடும், இப்படி பண்ணிடலாம் கிஷோர் அப்படின்னா. 2 நிமிஷம் யோசிச்சார். அவர் தனியாக என்னை கூட்டிகிட்டு வந்தார். சார் நீங்கள் வாங்க, இது 3வது படம் காமெடியில் பண்ணுறது நான். சார் நீங்கள் பண்ணியிருக்க படங்கள் எல்லாமே நான் பார்த்தேன், எதை நோக்கி போகும், என்ன ஆகும், எப்படி முடியும் அப்படின்னு தெரியாது. ரொம்ப அழகாக ஒரு காமெடியை ரொம்ப எளிமையாக சொல்லிடுறீங்க. இப்போ திடீர்னு இதுக்கு வில்லன் வர்றான், நம்பியார் வர்ற மாதிரி கத்தி சண்டை இதெல்லாம் போட்டு ஒரு செகண்ட் ஹாஃப் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் பதஷ்டம் ஆகிட்டீங்க சார். நீங்கள் அமைதியாக இருங்க, கூலாக இருங்க, உங்களுக்கு என்ன தேவைங்கிறத உட்காந்து யோசிங்க, உங்களால் இந்த படத்தை மிகச்சிறப்பாக செகண்ட் ஹாஃப் பண்ண முடியும் அப்படின்னு. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு 2 நாள் கழித்து திரும்ப எடிட்டிங் ரூம் போனேன். வாங்க, அவர் தான் கூப்பிட்டுருந்தார், கிஷோர் கூப்பிட்டுருந்தாரு. கூப்பிட்டுட்டு இப்போ உங்களுக்கு இந்த படம் பிடிக்கலன்ட்டீங்க சார், எது எது பிடிக்கலன்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னார். நான் பிடிக்காத விஷயங்களெல்லாம் சொன்னேன், தூக்கி வெளியில் வச்சிட்டாரு. இப்போ 2:10 இருந்த படம் 1 மணி நேரத்துக்கு வந்துடுச்சு படம். இன்னும் 1 மணி நேரம் நான் ஷூட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு பிடிக்கலையா சார், இப்போ பண்ணுங்க சார் அப்படின்னாரு. ஸோ அதுக்கப்புறம் பண்ணேன். அது நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி ஆச்சு. அந்த தயாரிப்பில் நல்ல விஷயமா எனக்கு உதவி செஞ்சார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி. ஸோ அந்த வகையில் அந்த கிஷோர் அப்படிங்கிறவர் வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு எடிட்டர். இன்னைக்கு அவர் இல்லை.
அப்புறம் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து ஒருத்தரும் வாழ்வியில் நமக்கு ஒருத்தரும் ஒரு ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்துட்டே போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு அது ரொம்ப எனக்கு ஒரு பெரிய ஒரு எடிட்டிங் சைடு வந்து ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பன் ஆன மாதிரி இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் வந்து இப்போ கொஞ்சம் ஒரு 25% கற்றுக்கிட்டு இப்போ ஓரளவுக்கு எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக எடிட்டிங் பண்ண முடியும். இந்த படத்துலையும் பிரச்சனை வந்தது, இப்போ திரும்ப அதை ரெடி பண்ணி இப்போ திரும்ப கரெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ வெற்றிமாறன்லாம் சொல்கிற மாதிரி ஸோ எடிட்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு எடிட்டரோட கையில் தான் நம்ம வந்து கடைசியாக போய் நிற்கிறோம். ஸோ அவங்க வந்து நமக்கு வந்து எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அந்த படம் வெற்றி அடையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. வாழ்த்துக்கள், வெற்றி பெற்றவர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார். ஹீரோவா பார்த்தோம், வில்லனா வாடிவாசல் மூலமா நடிக்க போறாரு இயக்குனர் நடிகர் அமீர் அவர்கள். ஆனா அதுக்கு முன்னாடி கோபி வந்து ஒரு சில விஷயத்தை இங்க ஸ்டேஜ்ல பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ரோக்ராமுக்கு முக்கியமான தேவை என்ன, இந்த ஆடியோல இருந்து, இந்த பிரசாத் லேப்ல இருந்து, இந்த ஆங்கர்ல இருந்து, ஃபுட்ல இருந்து எல்லாத்தையும் பேசி